அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. நம்ம இப்போ சரியாக சப்போஸ் நம்ம வரோம், இப்போ இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப நாளாக நம்ம டிவியில் பார்த்துட்டு ஐயாவை பார்த்துட்டு இன்றைக்கி ஐயா கிட்டே தீட்சை எடுத்துக்கணும். அதே போல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம கூப்பிட்றோம். அவங்க கொஞ்சம் வர்றதுக்கு அவசரம் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாது, அவங்கள விட்டுடணும். ஏன்னா ஒரு கல்யாணம் ஆகல பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றான், கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம். ஒரு வேலைக்கு ஒரு பொண்ணு சாப்பிட மாட்டேங்குது, அதை கொம்பேற்று வச்சு அடித்து சாப்பிட வைக்கலாம். கடவுள் வழிபாடு யாரும் கட்டாயப்படுத்தி கும்பிடவே முடியாது. சும்மா ஒப்புக்கோனா அதில் இருக்கலாம். அவங்க மனம் விரும்பினால் மட்டும்தான் அந்த கடவுள் வழிபாடில் போகும். உங்களுக்கு நல்லதுன்னு இப்போ தெரிஞ்சது இவ்வளோ வயசு பொறுத்து இல்லையா? நீங்கள் வந்துட்டீங்க. இதே மாதிரி அவங்களுக்கு போக போக அனுபவம் வரும்போது அவங்களும் ஒரு நாள் வருவாங்க. அதனால் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் நல்ல வழியை தேடி பயணம். உயிர் பயணம் இப்போ ஆரம்பிச்சிட்டோங்க ஐயா. ரொம்ப நல்ல நாள், அதுவும் இன்னைக்கு உயிர் பயணம் ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்ப சந்தோஷம். உயிர் பயணத்தை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. உங்களை பார்த்து அவங்க தானாகவே வருவாங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், நம்ம நட்பு எல்லாரையும் அந்த உயிர் பயணத்துக்கு தொடரணும். அது நீங்கள் சொல்லி வரமாட்டாங்க, அவங்களாம் வருவாங்க. வர காலம் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். சரிங்க, ஓகே. அப்புறம் நம்ம மரணம் தருவாய் நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு அதனால தான் சொல்கிறது. இந்த சாகும்போது முன்னெல்லாம் ஒருத்தர் செத்து போகிறாங்கன்னு தெரியும், அவனை எது பாடினாலும் அவனை பிழைக்க வைக்க முடியாது. செத்து போவாங்கன்னு தெரிஞ்சிருந்து பக்கத்தில் ஒரு ஆளை உட்கார வச்சு ராமாயணம் படிக்க சொல்லுவாங்க. அதே நேரத்தில் சில இடத்துல மகாபாரதம் படிக்க சொல்லுவாங்க. மகாபாரதம் படிக்கிறதாலேயோ ராமாயணம் படிக்கிறதாலேயோ உயிர் வந்துடாது, ஆனால் அவன் நினைவு அதில் வந்துடும் இல்லையா? அதுக்காக படிக்க சொன்னாங்க. இது நீ படிக்கிற படிப்பு செத்து போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் உயிர் மேலே வந்துடும் நினைப்பு. அந்த பிறவியில் மனிதன் ஆப்பரும். அது உனக்கு எதுக்கு இந்த வீண் வேலை? இது ஜீவ சமாதி எல்லாம் இப்போ பண்ண முடியாது. போலீஸ்காரன் உள்ள பிடிச்சி போய் உள்ள உட்காந்து பிடிச்சி போய் போட்டுருவான். பண்ண உடனே கூண்டோட தள்ளி போடுவான். அதெல்லாம் பண்ண முடியாது. நான் கூட இப்போ சமாதி கட்டி வச்சு உட்காந்து எப்போ சாவேன்ட்டு உட்காந்துங்கிறேன். செத்து போனால் தான் போட முடியும். உயிராந்து போட்டால் எல்லாரையும் உள்ள போய் தள்ளி போடுவான். அதனால இன்னும் 1ஆம் கிளாஸே படிக்கல, நீ டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படாத. இதுதான் அல்ப ஆசைன்றது. இது மாதிரி ஆசைப்படாத. முதல்ல அதில் பயணம். நாளைக்கே போட்டிங்கன்னா எங்கள் ஜீவ சமாதி ஆகுது. துடுக்காட்டில் தான் இப்போ பதிப்பாங்க. எந்த மகான் சமாதியை பார்த்து உனக்கு ஒரு பயணம் இல்லை. நீ சமாதி ஆகிற நிலைக்கு வா. பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனா இருந்தால் உனக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் நீ பணக்காரனா தான் உனக்கு வசதி. அது மாதிரி நீ மகான் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண. இன்னொரு மகான் சமாதி போதால உனக்கு ஒரு புண்ணியமும் இல்லை. போ. நன்றிப்பா. அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. சாமி, நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன், எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன், எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன். ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன் சாமி. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷமாச்சு. நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன்னா? என்ன சாமி அப்படின்னாங்க. உன் கணவர் நினைவோடு வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா, நீ செய்யறதை விட்டுட்டிய. ஏன் சொல்கிறேன்னா, உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழறது தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு. நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா, இது அறியாமல் இல்லையாம்மான்னு. ஆமாம் சாமி, இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல, இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க. இங்கிலாந்து நாடுன்னா கவுச்சி சாப்பிடாமல் இருக்க முடியாது. இங்கிலாண்டில் போய் கவுச்சி சாப்பிடாம நாட முடியுமா? அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமி, முதல்ல நான் ஒண்டி கவுச்சி சாப்பிட இருந்தேன். இன்றைக்கி என் ஃபேமிலியே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தம்பி, அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம். இங்கே நாங்கள் கவுச்சி சாப்பிட்றதில்ல. நாம் எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவுச்சி சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய மகான் இல்லை, ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னுக்கிறேன்.
இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது. அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர, நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்பவுமே நினச்சது இல்லைம்மா. என்ன அந்தம்மா தாமரை செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே, அந்தம்மா என்ன ஒரு நாள் சொன்னாங்க, சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலாமா, மகானன்னு சொல்லலாமா, முனிவர்னு சொல்லலாமா, சித்தர்ன்னு சொல்லலாமா அப்படின்னு லைனாக சொன்னாங்க. எதுவுமே சொல்லாத மனுஷன் சொல்லுமான்னு. ஏன்னா உண்மை அது. நான் ஒரு சராசரி மனிதன். நான் பேசின்னு இருக்குது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர் சித்தர் புத்தர்ன்னு பேசின்னு இல்லை. என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அதை எடுத்துக்காட்டா அவங்களுடைய சொந்த விஷயம் அது. இது இந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன்னு நான் பெரிய மகானு, நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் என்ன நான் மற்றவங்களை ஏமாத்தணும் இல்லை, என்னையே நான் ஏமாற்றிக்கிற கதையாக போடுவது. அதனால் நான் அதை விரும்புறது இல்லைம்மா. நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன். அதை எடுக்கிறதும் எடுக்காது அவங்க உங்களுக்கு சொந்தது. உங்களுடைய கருத்துக்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேருது. ஆமாம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ். அது ஏன்னு சொன்னால், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 78. அவர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி. அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா 8வது மாடியில் பேசின்னு இருந்தால் கீழேருந்து கேட்குற மாதிரி தான் கேட்கும். ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னுவார். ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லை அவன் இங்கிலீஷ்காரன் நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரியும்? அது மாதிரி பேசி என்ன புண்ணியம்? ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். நம்ம 2 பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம். ஆனால் இது நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடாது. இது உலகத்துக்கு இருக்கணும். அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுகிற பேச்சு. அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு புரிகிற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்னு பிரயோஜனம் இல்லை. இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூலில் காலேஜில் வச்சுக்கலாம். பொது இடத்துல தேவையற்றது அது. அப்போ பொதுமக்களுக்கு சேராது. அது படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும். இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம்தான், எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசு 60 வயசு இருக்கும். ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல. 10 வயசு பசங்க 15 வயசு பசங்க 20 வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சென்னை சில்க்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான், திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லுது, மாமா செல்ஃபி எடுமாம்மா செல்ஃபி எடுமாம்மான்னு. யாரோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னன்னா நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது. அதுதான் காரணம். உங்களுடைய வார்த்தைகள் மோட்டிவேஷனலான ஸ்பீச் எல்லாமே எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. அந்த 30 செகண்ட் இருக்கு. ஸோ அதை நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ். எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா, ரொம்ப அருமையா போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், நான் என் கையில கொடுக்காது என் கழுத்துல போட்டானுங்கன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு தொப்பியை போட்டானுங்க எனக்கு. இந்த கண்ணாடியை போட்டு அதை கழிச்சு வச்சுன்னுக்கிறேன். கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு எங்கன்னா ஒரு 1000 சவரம் இருக்கும் பொழுது 2 செயின் உள்ள பெருசு மாட்டுச்சாலுங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தா இந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பேன் அதை. ஆனால் கொடுக்க மாட்டாங்க, என் கழுத்தில் தான் போடுவேன். அந்த மாதிரி பண்ணுறானுங்க பசங்க. நீங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அதுதான் பசங்களுக்கு. நீங்கள் எந்த வீடியோவை எடுத்தினாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது, வாட்ஸ்அப்பு கிடையாது. அந்த மாதிரி அளவுக்கு அது ஆயிப்போச்சு. பசங்க அவ்வளோ அது ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க. அவங்க எடுத்து போகிற அதை தான் சொன்னேன்னே, ஆன்மீகன்றது ஒரு 40க்கு மேலே இப்போ வருவாங்க. ஆனால் இளமையில் இளைஞ பசங்க இருக்கிற ஆன்மீகம் எனக்கு தான். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா போகும்போது ஸ்டேஷனில் இறங்கணும். மம்தா பானர்ஜியினுடைய கட்சிக்காரன்னு 3 பேரை சுட்டுட்டாங்களாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். நாங்கள் போன அன்றைக்கி தான் மம்தா பானர்ஜி இது கூட்டம். எனக்கு அசந்து போயிட்டேன் நான். இந்த இவ்வளோ தான் குச்சி, அதில் மம்தா பானர்ஜி கொடி. எல்லாம் சின்ன பசங்கம்மா, ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்க. நான் அங்கேயே அப்போவே சொன்னேன், அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர்ன்ட்டு. ஏன்னா முதுமையில் இருக்கிறோம் எப்படி ஒன்றா மாறிடுவான். இந்த இளமையில் இருக்கிற வெறி இருக்குது, அது மாறவே மாறாது. இன்னைக்கு ஆன்மீகத்தில் அந்த இளமையில் என் மேலே அவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு. சொல்லுமா, ஒரு அந்த சின்ன தலைமுறை கூட நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த இது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது மாறுதுன்னும் போது நம்மளாலையும் ஒரு 4 பேரை மாற்ற முடியுமேன்ற ஒரு சந்தோஷம் தான். பெரியவங்க இல்லாமல் சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அது ரொம்ப பெரிய விஷயம். அது எதுவோ அவங்க நம்மளை விரும்புகிறாங்க.